என் உணர்வுகளோடு இணைந்து பயணிக்கும் இதய துடிப்புகளே, வணக்கம். இன்றைக்கி ஒரு கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான டாபிக். நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் கூட பல கேள்விகளை எழுப்புனுச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சைக்காலஜி சம்மந்தமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம், நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளேயும் ஒளிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பூதம். உலகத்திலே மிகப்பெரிய ஆபத்தான வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே மிக பெரிய ஆபத்தான வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும், இதை செஞ்சால், நம்ம இப்படி பண்ணால் இந்த ஊர் என்ன சொல்லும், இந்த சமூகம் என்ன சொல்லும், இப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த யோசனை இருக்கு இல்லையா? இதான் ரொம்ப ஆபத்தானது. இந்த வார்த்தைக்காக நம்ம எத்தனை பேர் எத்தனை கனவை கொலை செய்திருப்போம், எத்தனை பேர் எவ்வளோ உண்மையை மறைச்சிருப்போம். ஒரு சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஒரு ஓவியனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருப்போம். ஆனால் ஒருவேளை இப்படி இதெல்லாம் நம்ம சொன்னால் இந்த ஊர் ஒரு கேலியாக பார்க்குமா? ஊர் இதெல்லாம் உனக்கு போய் படித்து இப்படி போறியன்னு ஒன்று ஏளனம் செய்யுமா? ஊர் சிரிக்குமா? அப்படின்னு சொல்லி பல பேர் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ வக்கீலாவோ ஆகியிருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம ஆள் மனசு ஒரு ஆசை தோன்றியிருக்கும் இல்லையா? அதை கண்டிப்பாக மாற்றிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் காதலித்திருப்போம். ஆனால் குடும்பமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த உறவை முறித்து கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நண்பர்களே, இது வெறும் சமூக பயம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு உளவியல் போர். நான் படித்த ஆர்டிக்கலில் ஆய்வாளர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டிவ் ஹானர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த அடுத்தவங்களை பற்றி நினச்சிட்டு நமக்கு ஆசைப்பட்டதையோ நம்ம விரும்புகிறதையோ செய்யாமல் இருக்கிற ஒரு மனநிலைமையை தான் கலெக்டிவ் ஹானர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய மதிப்பும் நம் கையில் இல்லை, நம்மை சுற்றி இருக்கும் ஊர் எனப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜட்ஜோட கையில் இருக்கு, ஒரு நீதிபதியின் கையில் இருக்கு. இன்னைக்கு இந்த சமூக சிறையை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் ஒரு தமிழ் மாணவன் லண்டனில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் சரி, ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு செய்யும் பொழுது தனது மனசாட்சியை விட பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தால் என்ன நினைப்பார் அப்படின்னு பயப்படுறான்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மாணவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஆனால் அது தப்பு பண்ணிட்டோமேங்கிறத விட இதை வேற யாராவது பார்த்துட்டா, தெரிஞ்சவங்க பார்த்துட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் யோசிக்கிறோம். இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது. அது நம் காலந்தொட்டு நம் முன்னோர்கள்லேருந்து அந்த கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தினால தான் நம்ம பல பேர் இன்னைக்கு இந்த ஒரு வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா ஆயர்பாடி கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆயர்பாடினா அந்த தமிழில் புரியாமல் இருக்கலாம். பாஸ்டோரல் எக்கானமி இதுதான் அந்த இப்படி வலையில் சிக்கியிருக்கிறதுக்கான ஒரு காரணம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஆடு மாடுகளை பாதுகாப்பதான ஒரு பெரிய கௌரவம். யாராவது இந்த வீட்டில் உள்ள ஒரு ஆட்டை திருடிட்டால் கூட அது அந்த மொத்த குடும்பத்தின் பலவீனமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. எனவே தான் ஒருவன் தன்னை எப்பொழுதும் பலசாலியாகவும் மானம் உள்ளவனாகவும் காட்டிக்கொள்ள தேவை இருந்தது.
யோசிச்சு பாருங்கள், சங்க இலக்கியத்தில் கூட அகம் புறம் என்று தான் பிரித்தார்கள். புறம் என்பது வெளி உலகம். அங்கே வீரமும் புகழும் தான் முக்கியம். நம்ம பழங்காலத்து தமிழர்கள்ட்ட பழிக்கு அஞ்சுதல் அப்படிங்கிறது ஒரு அறமாகவே போற்றப்பட்டது. நம்ம மேலே பழி வரக்கூடாது, பழி வந்துட்டால் ரொம்ப இழுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பே பெரிய அறமாக பார்க்கப்பட்ட காலம் அந்த காலம். ஆனால் அன்று தற்காப்புக்காக இருந்த கௌரவம் இன்று நம் கழுத்தை நெரிக்கும் கௌரவ கொலையாகவும் மன அழுத்தமாகவும் எப்படி மாறியது? இன்னும் நம்மிடம் பல பேரிடம் ஆடு மாடுகள் இல்லை அந்த கௌரவத்தை காப்பாற்ற. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை காப்பாற்றுறது தான் அந்த காலத்தில் கௌரவமாக இருந்தது. ஆனால் இப்போ பல பேர்கிட்ட ஆடு மாடு இல்லை. ஆனாலும் இந்த கௌரவங்கிறது எப்படி இன்னமும் தொன்று தொட்டு எல்லா குடும்பத்திலையும் எல்லா மனதிலையும் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஆடு மாடுகள் இல்லை என்றாலும் குடும்ப பெயர், பெண்ணின் ஒழுக்கம், பையனின் சம்பளம், இவை எல்லாத்தையும் தான் அந்த ஆடு மாடுகளுக்கு பதிலாக கௌரவ சொத்துக்களாக மாறி நிற்கின்றன. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாயை உண்டு. நம்ம என்ன செய்தாலும் இந்த ஊரே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நினைப்பு உண்டு. இதைத்தான் சைக்காலஜிக்கலாக உளவியலாக ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எது பண்ணாலும் நம்மளை இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு எல்லா சைட்லேயும் சின்னதாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். உதாரணத்திற்கு உங்கள் சட்டையில் ஒரு சின்ன கரை இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா நீட்டாக வெள்ளை சட்டை இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சட்டையை போட்டு போய் அதில் சின்ன ஒரு கரை இருக்குது. நீங்கள் போகும்போது என்ன நினைப்பீங்க, அந்த தெருவில் இருப்பவங்க எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நடக்கும்போதே ஒரு கூனி குறுகி நடந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, மற்றவங்க எல்லாருமே தங்கள் சட்டையில் அவங்கவுங்க சட்டையில் இருக்க கரையை மற்றவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு கவலைப்படுவதிலேயே பிஸியாக இருக்காங்க. இந்த முறை தமிழ் சமூகத்தில் இன்னும் சற்று அதிகமாகவே இருக்கிறது. இங்கே தனி மனிதன் என்று யாரும் இல்லை. நாம் எப்பொழுதும் ஒரு கூட்டத்தின் அங்கமாகவே பார்க்கப்படுகிறோம். ஒரு பரீட்சையில் தோற்றுவிட்டால் அது உங்கள் தோல்வி இல்லை, உங்கள் அப்பா வளர்த்த வளர்ப்பின் தோல்வியாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த அதிகப்படியான கண்காணிப்பு நம்ம எப்பொழுதும் ஒரு அச்ச உணர்விலே வச்சிருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இந்த ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற பயம் ஒரு மனிதனை எவ்வாறு சிதைக்கும் என்பதற்கான ஒரு நிஜ கதையை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு பெண், பேரை மாற்றி சொல்கிறேன், மதுரையை சேர்ந்த செல்வின்னு ஒரு பெண். அவள் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கோல்டன் சைல்டு மாதிரி. பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண், ஐடியில் நல்ல வேலை இருக்கா, ஊரில் அவங்க ஏரியாவில் ஃபுல்லாக நல்ல பேர். இந்த பொண்ணா இந்த 10 மாதத்து தங்கம்பா அப்படின்னு சுற்றார்கள் எல்லாம் சொல்வதுண்டு. கை நிறைய சம்பளம், அழகான குடும்பம், ஊரே செல்வி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த செல்விக்கு 2 காலைக்கு திருமணமாகி 2 வருடங்களில் அவளது கணவனால் கடும் மன ரீதியான சித்திரவதை அடிக்கிறது இல்லை, ஆனால் தினம் பேசி பேசி வார்த்தையாலே அவனை கொல்லுவான். செல்வி ஒரு முறை அம்மாவிடம் ஃபோன் பண்ணி அழுது புலம்பினாள். அப்போ அந்த தாய் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு பல தாய் தன் மக்களுக்கு சொல்கிற வார்த்தையெல்லாம், அடித்து துரத்துனா கூட அங்கே இரு செல்வி, இப்போ நீ விவகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டா உன்னோட தம்பிக்கு நல்ல இடத்துல எப்படி கல்யாணம் ஆகும்? அந்த கூரை வீட்டுக்காரர் இருக்காம்பார், அந்த கீழ் வீட்டுக்காரர், அவன் நம்மளை பற்றி என்ன பேசுவான், கொஞ்சம் பொறுத்துருமா, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். இதான் அந்த அம்மா செல்விக்கிட்ட சொன்ன வார்த்தை. பல அம்மாக்கள் பல செல்விக்கிட்ட இன்றைக்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே செல்வியின் உயிரோ அவளோட உணர்வோ முக்கியமாக தெரியல யாருக்கும். அந்த தன்னை விட
பொருளாதாரத்தில் கீழ் உள்ள அந்த ஓட்டை வீட்டுக்காரனோ இல்லை கூரை வீட்டுக்காரனோ நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கிற பேச்சும் தம்பியின் திருமண சந்தையில் குறைய போகும் கௌரவம் தான் முக்கியமாக இருந்தது உங்கள் அம்மாவுக்கு. செல்வி இந்த வழியெல்லாம் மறைந்து சோஷியல் மீடியாவில் சிரித்து அந்த சிரித்த முகத்தோடு நிறைய ஃபோட்டோ எடுத்து போடுவாள். ஊரே அவளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் செல்வி சிரித்தபடியே உள்ளே செத்து கொண்டிருந்தாள். இந்த முறைக்கு பேர் தான் பெர்ஃபார்மேட்டிவ் சக்ஸஸ் ட்ராப். அதாவது நம்ம எல்லாம் தான் கஷ்டப்பட்டாலும் மனசுக்குள்ள ஊருக்காக சந்தோஷமாக இருக்க மாதிரி வெளில காட்டிக்கிறது. அதான் பர்ஃபார்மேட்டிவ் சக்ஸஸ் ட்ராப். அதாவது ஊருக்காக வெற்றிகரமாக ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு உங்களுக்குள் ரத்தம் சிந்துவது. கடைசியில் செல்வி அவளது உயிரை தானே மாய்த்து கொள்ள முயற்சி செஞ்ச போதுதான் அந்த ஊருக்கு தெரிய வந்தது அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு. அவளுடைய அந்த கௌரவமான வாழ்க்கை ஒரு நரகம் என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. இவ்வளவு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு படித்த பொண்ணுக்கு பொறுமை கொஞ்சம் கூட இல்லையே என்று மீண்டும் அவளையே பழித்தது அந்த சமூகம். நண்பர்களே, உங்கள் உயிர் போனாலும் இந்த ஊர் பேசிக்கொண்டே தான் இருக்கும். அந்த பேச்சுக்காக உங்கள் உயிரையோ நிம்மதியோ தயவு செய்து அடகு வைக்காதீர்கள். ஏன் இந்த பயம்? ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் தெரியுமா? ஏனெனில் ஒரு குடும்பத்தின் கௌரவம் அந்த வீட்டு பெண்ணின் உடையில், அவளது நடையில், அவளது ஒழுக்கத்தில் இருப்பதாக இந்த சமூகம் கட்டமைத்துள்ளது. ஒரு ஆண் தப்பு செய்தால் வயசு பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விடுங்கப்பா அப்படின்னு சொல்வார்கள். இதுவே ஒரு பெண் தவறு செய்தால் அந்த தவறு அவள் வளர்ப்பின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. இதனால்தான் பெண்கள் சுய மௌனம் எனப்படும் செல்ஃப் சைலன்ஸின் கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். செல்ஃப் சைலன்சிங், தன் விருப்பங்களை விட மற்றவர்களின் நிம்மதியே முக்கியம் என்கிற கருத்தை முன்கொண்டு தங்களை சுருக்கிக் கொள்கிறார்கள். இதன் தொடர்ச்சிதான் சாதி மற்றும் கௌரவ கொலைகள். நம் சாதி பெருமை போகக்கூடாது என்பதற்காக தன் பிள்ளையை கொல்லும் அளவிற்கு இந்த கௌரவம் ஒரு போதையாக மாறி இருக்கிறது. இங்கே அன்பு எல்லாமே இரண்டாம் பட்சம்தான். அந்த கற்பனை கௌரவம் தான் முதலிடம். நம் சமூகத்தில் ஒருவருக்கு மன அழுத்தம் இருந்தால் அதை பைத்தியம் என்று முத்திரை குற்றி அதை மறைக்க பார்க்கிறோம். யாருக்காவது இது தெரிந்தால் கல்யாணமாகாது என்று பயப்படுவோம். டாக்டரிடம் போவதை விட மந்தரிப்பதற்கும் சாமியார்களிடம் போவதையே கௌரவமாக நினைக்கிறோம். ஏன்னா செய்வினை என்று சொல்வது சமூகத்தில் ஒரு அனுதாபத்தை தரும். ஆனால் டிப்ரெஷன் என்று சொன்னால் அது ஒரு பலவீனமாக கருதப்படும். இந்த மௌனம்தான் நமது சமூகத்தில் நடைபெறும் பல இழிவான தற்கொலைகளுக்கு காரணம். நண்பர்களே, நம்மிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். இந்த சுழற்சியை உடைக்க நான் சில வழிகளை சொல்கிறேன். ஊர் என்ன சொல்லும் என்று கேள்வி வந்தால் யார் அந்த ஊர் என்று கேளுங்கள். உங்களை பற்றி பேசுபவர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவுவார்களா? உங்கள் மருத்துவ செலவுகளை ஏற்பார்களா? இல்லை என்றால் அவர்களின் கருத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அடுத்த வழி பக்குவமான எல்லைகள். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் வாழ்க்கையை சிதைக்கும் பொழுது அன்புடன் மறுக்க பழகுங்கள்.
உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனால் என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்லும் தைரியம் வேண்டும். இது ஆரம்ப காலத்தில் கசக்கும் செயலாக இருக்கலாம், ஆனால் நீண்ட கால நிம்மதியை தரும். அடுத்தது, உண்மைக்கு பின்னால் செல்லுங்கள். கௌரவத்தை விட ஒரு உண்மையான தோல்வி மேலானது. ஏனெனில் தோல்வியானாலும் அது உங்களுடைய தோல்வி. அடுத்ததாக, உங்களை நீங்களாக ஏற்கும் நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த 4 விடயங்களையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கிவிட்டால் இத்தகைய சமூக சிறையிலிருந்து நம்மை நாமே விடுவிக்கலாம். ஊருக்காக வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் உங்களுக்காக வாழ ஒரு நிமிடம் கூட இல்லாமல் போய்விடக்கூடாது. ஊர் பேசிவிட்டு போகட்டும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நீங்களும் இது பண்ணால் ஊர் என்ன சொல்லும் என்ற பயத்தில் ஏதேனும் சில வாய்ப்புகளை தவறவிட்டு இருக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். அதைவிட முக்கியமாக உங்களுக்காக வாழுங்கள். நன்றி.